மேசராசி அன்பர்களே, செவ்வாய் பெயர்ச்சியால் என்ன பலன்? அதாவது மீன மனையிலிருந்து மேசத்துக்கு பெயர்ச்சியாகிறார். எப்போ? 11/5/2026 தேதி. எதுவரைக்கும் மேசத்தில் இருக்க போகிறார் அப்படின்னா 20/6/2026 வரை. அப்போது மேசம் என்பது செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வீடு. அப்போது உங்கள் ராசி அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து பலனை கொடுக்க போகிறார் இந்த காலகட்டத்தில். ஏன்னா கடந்த சில மாதங்கள், கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார். அதுவும் சனி பகவானோட சேர்ந்திருந்தார். சில சமயங்களில் நீங்கள் நினைச்சது ஒன்று, செயல்படுவது ஒன்றாக இருந்திருக்கும். அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷரை கொடுத்திருக்கும். கோபம் அதிகப்படுத்தியிருப்பீங்க, அல்லது உங்களை கோபப்படுத்துகிற மாதிரியான செயல்பாடுகளில் நடந்திருக்கும். ஏதாவது ஒரு வகையில் விரயத்தை கொடுத்திருக்கும். நீங்கள் நினைச்சது ஒன்று, செயல்படுவது ஒன்றாக இருந்தது. மனதில் குழப்பம் இருந்தது, விரயமாக இருந்தது. ஸோ இப்படி எல்லாம் இருந்த மேசராசி அன்பர்களுக்கு இப்போ உங்கள் ராசிநாதன் வலிமை அடைந்து உங்கள் ராசியிலேயே இருந்து பலனை தரப்போகிறார். அப்போ உங்கள் எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் நிலைத்தன்மை பெறும். நீங்கள் நினைச்சது செயல்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது. உங்களுக்கு உண்டான என்ன விஷயங்கள், உங்களுடைய தனித்தன்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். இது குறிப்பாக 1.5 வருடங்களுக்கு அப்புறம் உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று நீங்கள் நினைத்த காரியங்கள் ஜெயமாக கூடிய ஒரு அற்புதமான ஒரு தன்மை. அப்போது நினைச்சது சாதிக்கக்கூடிய தன்மை, தன்னம்பிக்கை வளரும். என செவ்வாய்ங்கிறது தைரியக்காரகன், வீரியக்காரகன் அல்லவா? தைரியத்தோடு எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மேசராசி அன்பர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவேன். அதே சமயத்தில் செவ்வாய்ங்கிறது வீரத்தை கொடுக்கும். அதாவது இப்போ கோபப்படுவீங்க, ஆனால் நல்லதுக்காக கோபப்படக்கூடிய தன்மை, அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை, பொது நலத்தில் ஈடுபடக்கூடிய தன்மை, தன்னுடைய தனித்துவம் மேம்படக்கூடிய தன்மை, தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமைகிறது. சகோதர விஷயத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையப்பெறுகிறது. அதே செவ்வாய் தான் 8ஆம் அதிபதியாகவும் வருவார், அட்டமாதிபதியாகவும் அதே செவ்வாய். அப்போது எங்கே 8க்குரியவன் தனக்கு 6ல் இருக்கார். அப்போது எந்தெந்த வழிகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ ஒரு வலி இருக்கிறது, ஒரு வேதனை இருக்கிறது, ஒரு துக்கம் இருக்கிறது, ஒரு தடங்கள் இருக்கிறது என்று இருக்கக்கூடிய பகை இருக்கிறது, எதிரி தொல்லை இருக்கிறது, இதெல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா முதலில் அஸ்வினி நட்சத்திரத்தில் செயல்பட போகிறார். எப்போ அப்படின்னா 11/5/2026 28/5/2026 வரை அஸ்வினி கேதுவனுடைய நட்சத்திரத்தில் செயல்பட போகிறார். ஸோ இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க. கோபங்கள் அதிகமாக வரும், கோபம் படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்ங்கிறது சகோதர காரக கிரகம். அது கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சில சமயங்களில் இந்த ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதுவும் குறிப்பாக உயர் அதிகாரிகள், நீங்கள் எந்த இடத்தில் பணிபுரிகிறீர்களோ அங்கே உங்கள் மேலதிகாரியுடன் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் கேது, அந்த கேதுங்கிறது ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனையை, ஒரு தடையை செய்யக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குகிறீர்கள் என்றால் ஏதாவது டாக்குமெண்ட்டோ வில்லங்கங்களோ ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத 100% செக் பண்ணணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான்
யாருடைய நட்சத்திரத்தில்? பரணி நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்ய போகிறார். ஸோ இது எப்போ நடக்க போகிறது அப்படின்னா 29/5/2026 15/6/2026 வரை பரணி நட்சத்திரத்தில் உங்கள் ராசிநாதன் செயல்பட போகிறார் செவ்வாய். அப்போது செவ்வாய் பரணி, செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் நடக்குது. அப்போ சுக்கிரனுங்கிறது யார் அப்படின்னா உங்கள் ராசிப்படி 2க்குரியவன், தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் 7க்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சியால் தனத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தும். தனம் கிடைக்கும், கொடுத்த பணம் ரிட்டர்ன் ஆகும், அல்லது பணம் ரீதியிலான சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாக்கும். அதாவது திருமண பந்தத்துக்குள் என்ட்ரி ஆவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கும். யாராவது மேசராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் திருமணத்தை பற்றிய முயற்சிகள் நீங்கள் எடுக்கும் பொழுது சக்சஸ் கொடுக்கும். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்களுக்கோ அல்லது உங்கள் சகோதர உறவுகளுக்கோ திருமண பந்தத்தில் இணைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். அப்போ தனம் சார்ந்த விஷயத்தில் நல்லா இருக்கும். குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய தன்மை, வாக்கு மேம்பட போகிறது, வாக்கு அழகாக பேசப் போகிறீர்கள். பேச்சினால் பிழைக்கக்கூடிய தொழில்கள், துறைகள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அதாவது தரகு கமிஷன் சார்ந்த விஷயங்கள், மார்க்கெட்டிங்கில் ஒரு டார்கெட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி அது செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள், கன்சல்டன்சி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சிறப்பை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதுவும் மேசராசி என்பவர்கள் கலைத்துறையில் என்ட்ரியாவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாக்கும். கலைத்துறை, எந்த கலைத்துறை எதுவாக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள், மியூசிக்கில் என்ட்ரியாவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இதெல்லாமே நல்லபடியாக அமையும். அதே சமயத்தில் அந்த சுக்கிரன் என்பது வீடு, செவ்வாய் இடம். அப்போ வீடு கட்டுவதற்கான அமைப்புகள், சாத்தியக்கூறுகள், ஒரு இடத்தை வாங்குவது, ஒரு நிலத்தை வாங்குவது, அல்லது வீட்டை ஆல்டர் பண்ணுவது, கட்டின வீட்டை வாங்குவது, அல்லது வீட்டை விற்பனை செய்வது, ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது, அதன் மூலமாக தன வருவாய் பெருக்கிக் கொள்வது, இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம். அதே சுக்கிரன் 7ஆம் அதிபதி, திருமணம், கூட்டாளிகள், கூட்டு தொழிலில் சார்ந்த விஷயங்கள், சமூகத்தில் ஒரு அங்கீகாரம், அக்கறை, அந்த சமூகத்தின் மீது பார்வை செலுத்துவது, தன்னை மேம்படுத்தி கொள்வது, இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் இந்த காலகட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். அதாவது 16/6/2026 அந்த கிருத்திகை என்பது சூரியன் என்பது உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி. அப்போ பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் உங்கள் ராசிநாதன் செயல்படும் போது இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் நன்மைகள் கொடுக்கும். பூர்வீகத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள், குல தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள், கோயில் திருப்பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புகள், தகப்பனர் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள், அல்லது தகப்பன் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கோ ஏதோ ஒரு வகையில் நன்மை புரியக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு, நிர்வாக திறமை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் மிகுதியாக இருக்கிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் 5ஆம் அதிபதி அல்லவா. அப்போ குழந்தை பாக்கியம், உங்களுடைய முயற்சியால் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் சிறப்பு பெறுகிறது. அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத மேசராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்தைக்கான அமைப்புகள் அல்லது ட்ரீட்மெண்ட் மூலமாக எப்படியாவது ஒரு வகையில் குழந்தை மழலை செல்வத்தை உருவாக்கி அதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பு.
அரசியல், அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், அரசியல் வகையில் என்ட்ரியாவது, மருத்துவத்துறையில் படிப்பது, தான் நினைத்த படிப்பு என்ன படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்புகள். அப்போ படிப்பு தன்னுடைய ஆசைக்கு ஏற்ற தான் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மேசத்துக்கு நிச்சயமாக உண்டு. ஸோ ஆக மொத்தம் இந்த செவ்வாய் பெயர்ச்சியால் மேசத்துக்கு அதீத நன்மைகள். ஏன்னா உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நினைச்சது நடக்க போகுது. நீங்கள் ஒரு படி மேலே, அதாவது இதுவரைக்கும் தடை தாமதம் பிரச்சனைங்கிறதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. இடம், வீடு, வண்டி, வாகனங்கள், அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, யோகம், அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் இந்த காலகட்டம் மேசராசி அன்பர்களுக்கு. இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 எப்படி இருக்க போகுது? வேலையா, தொழிலா? சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில்? வேலையில் இருக்கிற எப்போ ப்ரமோஷன், இடமாற்றம் கிடைக்கும்? இப்போ +2 முடிச்சாச்சு, என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எந்த கோர்ஸ் படிப்பதற்குண்டான கொடுப்பினை இருக்குது? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ திருமணம் நடக்கும்? எப்போ வீடு கட்டுவேன்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.